யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த். ஒற்றுமையாக இருந்தால் இந்த உலகத்தில் எதை வேணாலும் சாதிச்சிடலாம். ஆமாங்க, அதுக்கு நம்ம கையில் இருக்கிற இந்த 5 விரலே ஒரு எக்ஸாம்பிள் தான். நம்மளுடைய கையில் இருக்கிற கட்டை விரல் சொன்னிச்சான், நான் தான் ரொம்ப கெத்து, என்னை இல்லாமல் உங்களால் எந்த வேலையும் செய்ய முடியாதுன்னுச்சான். அதுக்கு அடுத்து இருக்கிற ஆள்காட்டி விரல் சொன்னிச்சான், இல்லை இல்லை, என்னை காமிச்சு தானே, என்னையை வச்சு தானே எல்லாத்தையும் சுட்டி காட்டுறீங்க அப்படின்னு சொன்னிச்சான். அதுக்கு அடுத்து இருக்கிற விரல், நான் தான் இருக்கிறதுலே எல்லாத்தோட பெரியவன், ஹைட்டுலேயும் சரி எல்லாத்துலேயும் சரின்னு சொன்னிச்சான். அதுக்கு அடுத்து இருக்கிற மோதிர விரல் சொன்னிச்சான், நீங்கள்லாம் எதை வேணாலும் சொல்லிக்கோங்க, ஒருத்தர் ஒரு மோதிரம் தங்கத்துலேயோ வைரத்துலேயோ போடணுன்னா என்கிட்ட தானே போட்டு பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னிச்சான். அடுத்து இருக்கிற குட்டியான சுண்டு விரல் வந்து சொன்னிச்சான், நான் தான் நீங்கள் வணக்கம் சொல்லும் போதும் சாமி கும்பிடும் போதும் நான் தான் முன்னாடி நிற்கிறேன், நான் தான் சிறந்தவன் சொன்னிச்சான். அப்போது யாரோ கொண்டு வந்து ஒரு இனிப்பு பதார்த்தத்தை கொடுத்தாங்களாம். அதை வாங்கிறதுக்கு ஒருத்தரும் தனித்தனியாக முயற்சி பண்ணாங்களாம். அவங்களால வாங்க முடியலையாமே. ஆமாம், அப்போது 5 பேரும் ஒன்றா சேர்ந்து, அந்த 5 விரலும் ஒன்றா சேர்ந்துங்க அந்த இனிப்பை ஒற்றுமையாக வாங்கினாங்களாம். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒற்றுமையாக இருந்தோம்னா நம்ம எவ்வளோ பெரிய விஷயத்தையும் சாதிச்சிடலாங்க. தனியாக இருந்தோம்னா நம்மளால் எந்த சாதனையும் சாதிக்க முடியாது. ஆமாங்க. தேங்க்யூ.